தேர்தல் முடிந்த பிறகு விஜயுடைய அமைச்சரவைக்கு ஆதரவு கொடுத்த பிறகு அமைச்சரவையை சேரும் பொழுது விஜயை வந்து அதிகமாக விமர்சனம் செய்ததே வந்து எழுச்சி தமிழர் அவர்கள் தான். சட்டமன்ற தேர்தலில் வந்து போட்டியிட வாய்ப்பு தரன்றது ஃபஸ்ட்டு வந்து ஒரு வருத்தம் இருந்தது தான். ஷானவாஸ், பாலாஜி உட்பட அந்த வருத்தம் இருந்தது தான். அதை வந்து திமுகவுக்கு வந்து நாங்கள் போயிட்டு வந்து ஆதரவாக இருந்தோம், அது தவறுன்னு சொல்கிறோம். தவறுன்றது என்ன இருக்காது. 4 முன்னாள் அமைச்சர்கள் 4 மணி நேரமாக புனையூரில் வந்து ஒரு தெருவில் காத்துட்ருக்காங்க. 4 மணி நேரம் என்னால் ரோட்டில் நிற்க முடியாது. ஏன்னா நான் வந்து சுயமரியாதை காரணம். எல்லாரும் புனையூருக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் புனையூரே அறிவாலயத்துக்கு போயிடுச்சு. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் சிறப்பு நேர்காணலில் விசிகாவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்திருக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பனையூர் பாபு அவர்கள் கிட்ட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் சந்திரா. கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு கால பயணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில. எப்போதாவது, ஏன்னா ஒரு கட்சியில நம்ம பயணிக்கும் போது பல்வேறு கஷ்டங்கள், இன்ப துன்பங்கள் எல்லாமே வரும், நெருக்கடிகள் எல்லாமே இருந்திருக்கும். எப்போதாவது விசிகால இருந்து நம்ம விலகுவோம் அப்படிங்கிற மாதிரி இதற்கு முன்பு நீங்க நினைச்சிருக்கீங்க? ஒரு காலம் அது மாதிரி நினைச்சது கிடையாது. அது மாதிரி விலகுன்ற ஒரு சூழ்நிலை எனக்கு வந்தது கிடையாது. இல்ல, இப்ப அந்த மாதிரி ஒரு சூழல், அதாவது விசிகால இருந்து விலகணும் அப்படிங்கிற முடிவெடுப்பதற்கான காரணம்? தேர்தல் அறிவிப்பு வந்ததிலிருந்து தேர்தல் முடிவுகள் வந்தது வரைக்கும் நடந்த ஒரு மாறுபட்ட ஒரு கருத்து முரண்பாடுகள் தான், கொள்கை ரீதியாக சார்ந்த ஒரு சில முரண்பாடுகள் தான் நம்மளுடைய இப்படி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. ஓகே, என்ன மாதிரி நீங்க சொல்றீங்க சார்? அதாவது ஐடியாலஜிக்கலா ஏதாவது மாறுபட்டு முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்களா, இல்லை குறிப்பா எந்த விஷயங்களை நீங்க சொல்றீங்க? ஆமாம், அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியுடைய முக்கிய கொள்கை கோட்பாடே வந்து அம்பேத்கரையும் பெரியாரையும் மார்க்ஸை சார்ந்தான் நம்முடைய கட்சியினுடைய அது அமைப்பு ரீதியாக நாங்கள் வந்து களத்தை களமாடிட்டு இருப்போம். அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது தேர்தல் முடிந்த பிறகு விஜயுடைய அமைச்சரவைக்கு ஆதரவு கொடுத்த பிறகு அமைச்சரவையை சேரும் பொழுது விஜயை வந்து அதிகமாக விமர்சனம் செய்ததே வந்து எழுச்சி தமிழர் அவர்கள் தான். அவர் செய்த விமர்சனங்கள் எல்லாமே இன்றைக்கி ஊடகத்தில் இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். நான் புதுசாக எதுவும் சொல்ல தேவையில்லை. அது பல முறை கூட நான் கூட குறிப்பிட்டு சொல்லிட்டேன். நான் அதனுடைய வெளிப்பாடு தான் இப்படி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. ஓகே சார். சார், பொதுவாக வந்து எல்லோருமே சொல்றது என்னன்னா, இந்த சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு கொடுக்காதனால தான் எல்லோரும் அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு. இதற்கு முன்பாக எம்எல்ஏக்களாக இருந்த எல்லோரையுமே அதிருப்தியில் இருக்காங்க அப்படிங்கிற செய்திகளுமே வந்தது. இருவருக்கு வந்து புதிய பொறுப்புகளும் கொடுத்தாங்க. உங்களுக்கும் அது மாதிரியான அதிருப்தி இருந்தது? அதாவது சட்டமன்ற தேர்தலில் வந்து போட்டியிட வாய்ப்பு தரன்றது ஃபஸ்ட்டு வந்து ஒரு வருத்தம் இருந்தது தான். அது நான் உட்பட ஷானவாஸ், பாலாஜி உட்பட அந்த வருத்தம் இருந்தது தான். அது ஏன்னா அந்த டைமில் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து நாங்கள் பேசியிருக்கோம் நாங்கள். ஆனால் வந்து இதை வந்து எழுச்சி தமிழர்கள் வந்து முன்கூட்டி எங்களை கூப்பிட்டு இது மாதிரி நீங்கள் கட்சி பண்ணி பாருங்கள் சொல்லினா நாங்கள் வந்து கட்சி பண்ணி பார்த்துருப்போம். நாங்கள் வந்து இதை வந்து ஒரு பெருசாக நாங்கள் எதிர்பார்ப்பு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து எடுத்த ஒரு சில நிலைப்பாடுகள்லாம் வந்து அது எல்லாருக்குமே வந்து ஒரு அதிர்ச்சியாக தான் ஒரு இருந்தது. ஏன் சார், அதாவது சட்டமன்ற உறுப்பினராக 2021 பதவியேற்றப்ப எல்லோரையும் வந்து சட்டமன்றத்துக்குள்ள வந்து அனுப்பி வச்ச ஒருவர் வந்து அதற்கு பிறகு அடுத்த தேர்தல் வரும்போது ஒரு மாறுபட்ட முடிவை எடுக்கிறார்ல சார். இடைப்பட்ட காலத்துல என்ன சார்? அது 2021 எங்களை சட்டமன்றத்துக்கு கூட்டும் போகும்போது 4 பேரையும் ஒரு குழந்தை ஒரு தகப்பன் வந்து தன்னுடைய குழந்தைகளை வந்து முதல் நாள் வகுப்பில் சேர்க்கறதுக்கு கூட்டு போன மாதிரி கூட்டுட்டு போயிட்டு அங்கிருந்த மூத்த அமைச்சர்கள்கிட்டையும் மூத்த சட்டமன்ற உறுப்பினர்கிட்டையும் பார்த்துங்க, நல்லா பார்த்துங்க. அது குறிப்பாக ஒரு விஷயம் நடந்ததால் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினரான ஜி.கே. மணியை பார்த்து அவர்கிட்டயே சொல்கிறாரு, பார்த்துங்க, கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, சொல்லுங்க. இப்படி வந்து சொன்ன தலைவர் தான். அதுக்கப்புறம் அப்படிதான் இருந்தார். ஆனால் இந்த ஒரு இடைப்பட்ட காலங்களில் கொஞ்சம் மாறுதல் இருக்கு.
சார், இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ வந்து அதிமுக திமுக போன்ற கட்சிகள் வந்து நிறைய இடங்கள்ல நிக்க முடியும். விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில நிக்கிறதுனால கணிசமான இடங்கள் தான் ஒதுக்குவாங்க பொதுவா கூட்டணி கட்சிகள். அப்படின்னும் போது குறிப்பிட்ட இடங்கள் தான் ஒதுக்க முடியும். விசிகள் வந்து ஏற்கனவே இப்போ உங்களை போன்று பலர் கட்சிக்காக வேலை செஞ்சிருக்கவங்களுக்கு சுழற்சி அடிப்படையில கொடுக்க முடியுங்கிறது ஒரு பக்கம் ஒரு விஷயம் இருக்கு. அதையும் தாண்டி உங்கள் மீது வேற ஏதாவது மனக்கசப்பு அப்படிங்கிறது திருமாவர்களுக்கு இருந்தது? அவருக்கு மனக்கசப்பு இருக்குன்றது அவர் தானே சொல்லணும். என்ன மனக்கசப்பு இருக்குன்னு சொல்லி அவர் தானே சொல்லணும். இல்ல, தேர்தலுக்கு முன்பா இப்ப தேர்தல் காலகட்டத்துல பேசல அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம பொதுவா பார்க்க முடியுது. அதற்கு முன்பாவே எதனாவது மனக்கசப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருந்தது? அதுதான் சொல்ல, அது மாதிரி மனக்கசப்பு நான் எதுவும் ஃபீல் பண்ணலையே, எனக்கு எதுவும் தெரியலையே. ஓகே, அது மாதிரி ஃபீல் பண்ண நான் சொல்ல போறேன். ஆமா, நான் இது மாதிரி இந்த இந்த மனக்கசப்பு எனக்கு 2 பேர் கூட இருந்தது, இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணி நான் சொல்ல போறேன். அது மாதிரி ஒன்றும் இல்லையே. தேர்தல் காலகட்டத்துல உங்ககிட்ட சரியா கூப்பிட்டு சொல்லல அப்படிங்கிறது வந்து அதற்கு என்ன காரணம் இருக்குன்னு இல்லை, நானா ஃபீல் பண்றேன்னாக்கா அதை முன்கூட்டி நானே சொல்லியிருந்துட்டு அதை வந்து ஒரு ஹோட்டலில் உட்காந்து அதை வந்து ஒரு முகநூலில் வந்து அறிவிச்சதை விட எங்கள் 4 சட்டமன்ற உறுப்பினரையும் பொதுச்செயலையும் உட்கார வச்சுக்கிட்டு அதை வந்து அந்த அறிவிப்பை வந்து வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிருந்தாக்கா அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துரும் போல ஃபீல் பண்ணுறோம். அப்போ வந்து அதை வேட்பாளர் பட்டியலில் அறிவித்த பொழுதே உடனே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் இந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து சீட்டு கிடையாது, இவங்க திமுகவுக்கு முட்டு கொடுத்தவங்க, இவங்க திமுகவுடைய கைக்குடிகள், இப்படிலாம் வந்து அன்னைக்கு வேட்பாளர் அறிவித்த உடனே இது மாதிரியான ஒரு சோசியல் மீடியாவில் எழுதக்கூடிய ஒரு நிலை வந்தது. அதெல்லாம் ரொம்ப வருந்தக்கூடிய ஒரு செயல் தான். அதை வந்து நம்ம எங்களை உட்கார வச்சுக்கிட்டு அறிவிச்சிருந்தாருனாக்கா இது மாதிரி யாருமே வந்து அதுக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. இல்ல சார், இப்ப திமுகவுக்கு ஆதரவா செயல்பட்டாங்க அப்படிங்கிற கருத்துக்களை எழுதுனாங்கன்னு சொன்னீங்களா சார், அது வந்து தலைமை கிட்ட தவறா அந்த மாதிரி நிறைய பேர் செய்திகளை கொண்டு போயிட்டாங்களா? எதனால அப்படி ஒரு முடிவுக்கு கட்சியில இருக்கவங்களே முதல்ல வர்றாங்க? இல்ல, தவறான செய்தியை கொண்டு போன தவறான செய்தியே இல்லை அது. அதாவது வந்து நாங்க வந்து ஒரு திமுக கூட்டணியில நாங்க இருக்கோம். நாங்க திமுக கூட்டணியுடைய சட்டமன்ற உறுப்பினர் நாங்க இருக்கிறோம். நாங்க இருக்கும் பொழுது தொகுதி நலனுக்காகவும் நாங்க தொகுதி சார்ந்து மட்டும் நாங்க வந்து சட்டமன்றத்துல பேசல. இம்மானுவேல் சேகரனுடைய மணிமண்டபம் அமைக்கணும்னு சொல்லி கேட்டது நான் தான் கேட்டேன். இளைய பெருமாளுக்கு மணிமண்டபம் அமைக்கணும்னு கேட்டது நான் தான் கேட்டேன். அதுபோல பள்ளியின் பேரிலையும் சாதிய அடையாளங்களை நீக்கணும்னு சொல்றது நம்ம தான் கேட்டோம். அதுபோல வந்து நம்ம என்னென்ன வந்து சமூக ரீதியா நலத்திட்ட உதவியாக இருக்கட்டும், சமூக சோசியல் ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், அதை நம்ம கேட்டது அத்தனையுமே வந்து நம்முடைய கழகத்தில் தளபதியார் அவர்கள் வந்து தாயுள்ளத்தோடு அதை நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. எனக்கு மட்டும் கிடையாது, நம்ம நாகப்பட்டினமாக இருக்கட்டும், காட்டுமலையுடைய இருக்கட்டும், திருப்பூராக இருக்கட்டும், இப்போ இந்த 4 சட்டமன்ற தொகுதியும் பார்த்தீங்கன்னாக்கா அது பல கோடி ரூபாய்க்கு வந்து நலத்திட்டங்களை வந்து செயல்படுத்தியிருக்கு. இன்னும் ஒரு சில வேலையெல்லாம் வந்து முடிவில்லாமல் இருக்குது. அது முடிவு செய்து நிலையில் இருக்குது. அதெல்லாம் வந்து இப்போ இன்னும் இந்த முறை வந்து அதை திமுக அரசு அமைந்திருந்து இதே சட்டமன்ற உறுப்பினர் வந்து கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் அந்த தொகுதிக்கும் தொகுதி மக்களுக்கும் மிக சிறப்பாக நான் வந்து செயல்பட்டுருக்க முடியும். இப்படிதான் நாங்கள் வந்து ஃபீல் பண்ணுறோம். அதை வந்து திமுகவுக்கு வந்து நாங்கள் போயிட்டு வந்து தவறாக இது பண்ணுறது, திமுகவுக்கு ஆதரவாக இருந்தோம் அது தவறுன்னு சொல்கிறோம். அது தவறுன்றது என்ன இருக்காது. நாங்கள் போயிட்டு வந்து எங்கள் கொள்கை ரீதியாக நாங்கள் வந்து ஒரு கூட்டணியில் வெற்றி பெற்று இன்னொரு கட்சியுடைய தலைமையத்தில் போய் நாங்கள் பேசினாதான் தவறு. நாங்கள் எங்கள் குடிநீர் கட்சியுடைய தலைவருடைய முதல்வரத்தில் நாங்கள் பேசிட்டு இருக்கோம். அது தவறுன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே அதுல. ஓகே, இப்ப நீங்க வந்து திமுகவோட கூட்டணி கட்சியா நீங்க முன்வைக்கிற கோரிக்கைகள் வந்து அவங்க எல்லாமே பெருவாரியான கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்தாங்க. அதுவே வந்து ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்கிடுச்சா, திமுகவோட ரொம்ப நெருங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி? அதான் திமுக நெருங்கி தானே நீங்க வந்து மக்கள் நலத்திட்டங்களை செய்ய முடிட்டீங்க. அவங்க தானே வந்து ஆட்சியில் இருக்காங்க. ஆட்சியில் இருக்கிற தானே போயிட்டு நம்ம வந்து மக்களுடைய தேவைகளை வந்து சேர்க்க முடியும். மக்கள் நம்மகிட்ட கோரிக்கையை வந்து முதல்வர்கிட்ட பேச முடியும். முதல்வர்கிட்ட வந்து அவங்க செயல்படுத்த முடியாது. வேற எங்க போய் கேட்க முடியாது. அதை போய் தவறுன்னு சொன்னா அதை எப்படி தவறா எடுத்துக்க முடியும்? ஃபர்ஸ்ட் அது தவறுன்னு, அதாவது திமுக கூட்டணியில வந்து இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திமுக தலைமை இடத்துல முதல்வர் இடத்துல வந்து நாங்க வந்து நெருங்கி பழகி இருக்கின்றது தவறுன்னு சொல்றதே தவறு தான். அதுவே வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு இதுதான். அது எப்படி அதை நீங்க வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. ஓகே, இல்ல பொதுவாக வந்து நீங்க திமுகவுக்கு சட்டமன்றத்துல ஆதரவா மட்டுமே இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்கள் தான் முன்வைக்கப்படுது. அதுக்கு உங்களோட பதில்? அது ஆதரவாக இருந்ததை விட நாங்கள் வந்து எந்த சூழ்நிலையும் எங்களுடைய கொள்கைக்கு எதிராக
நாங்கள் வந்து சட்டமன்றத்தில் வந்து நாங்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்ததே கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு விஷயம், அது வந்து அது நாடேறியும் அது 8 மணி நேரம் வேலையை வந்து 12 மணி நேரம் வேலையாக வந்து நேரமாக வந்து மாற்றி வந்து சட்டமன்றத்தில் பில் கொண்டாந்தாங்க. அந்த பில் வரும்பொழுதே அந்த பில் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த நிலையிலேயே வந்து ஒட்டுமொத்தமாக எழுந்து அதை எதிர்த்த முதல் கட்சி விடுதலை சிறுத்தைகள். எங்களோட சேர்ந்து கம்யூனிஸ்டுகளும் வந்து எதிர்த்தாங்க. எனக்கு கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் நாங்கள் வெளிநடப்பு செஞ்சோம். அப்போ நாங்கள் வந்து கூட்டணியில் இருக்கணும்னாக்கா, நாங்கள் வந்து திமுக ஆதரவாக இருக்கணும்னாக்கா, திமுகவுடைய எம்எல்ஏக்கள் எப்படி வந்து அங்கே அமைதியாக இருந்தாங்களோ அப்படிதானே அமைதியாக நாங்கள் உட்காந்துட்டு இருக்கணும். அப்போ கொள்கை ரீதியாக வரும்பொழுது நாங்கள் வந்து அதை எதிர்த்து நாங்கள் வந்து வெளிநடப்பு செஞ்சோம். வேற எந்த கட்சியும் வெளிநடப்பு செய்யலையே. நான் கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகள் மட்டும் தான் வெளிநடப்பு செஞ்சோம். அப்படி எந்த கொள்கை ரீதியாக நாங்கள் எங்கேயுமே வந்து நாங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே எங்கேயுமே நாங்கள் சமரசம் செய்து கொள்ளாமல் தான் நாங்கள் வந்து எங்களுடைய பணியை நாங்கள் வந்து நிறைவு செஞ்சோம். ஓகே சார். சார், விசிகால இருந்து வெளியேறி மற்ற கட்சிகள் இருக்காங்க. இப்போ புதிதாக தாவேக்கால எல்லாம் நிறைய பேர் சேர்ந்துட்டு இருக்காங்க. திமுகல சேரணும் அப்படிங்கிற முடிவை நீங்க எப்படி சார்? நீங்கள் ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி பனையூரில் பார்த்துருப்பீங்க. 4 முன்னாள் அமைச்சர்கள் 4 மணி நேரமாக பனையூரில் வந்து ஒரு தெருவில் காத்துட்ருக்காங்க. 4 மணி நேரமாக காத்துட்டு வந்து 4 மணி நேரமாக அந்த தலைவரை அவங்க பார்க்கவே முடியல. அதே நான் வந்து அறிவாலயத்துக்கு நான் போகிறேன். அறிவாலயத்தில் வந்து கழக தலைவர் உள்பட தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி, அக்கா கனிமொழி, கட்சியுடைய பொருளாளர் அண்ணன் டிஆர்பி, அண்ணன் வேலு அண்ணன், அண்ணன் மாசு, இப்படி அனைவருமே ஒட்டுமொத்தமாக வந்து என்னை அழைத்து மேடை ஏற்றி அழகு பார்த்தாங்க. இதுதான் வந்து சுயமரியாதை இயக்கம் என்பது. இதுதான் சுயமரியாதை இயக்கம். அப்போ எங்க கொள்கை கோட்பாடோடு இருக்கோ அங்கதான் நம்ம போக முடியும். நம்ம போயிட்டு வந்து ரோட்டில் நிற்க முடியாது. 4 மணி நேரம் என்னால் ரோட்டில் நிற்க முடியாது. ஏன்னா நான் வந்து சுயமரியாதை காரணம். அதே போல பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் பனையூருக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் பனையூரே அறிவாலயத்துக்கு போயிடுச்சு. சார், நீங்க வந்து சேரும்போது கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவர்கள் கட்சியில இணைந்ததா பொதுவா செய்திகள் வந்து வந்தது. ஆனா எஸ் பாலாஜி அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு 4-5 பேர் மட்டும்தான் போனாங்க. ஏன்னா முரசொலியில வந்து கட்சியில திமுகல சேர்றவங்க பட்டியல் வந்து வெளியிடுவாங்க. அதுல நான் போய் பார்த்தேன், விசிகா உள்ளிட்ட அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுலயுமே சென்னையை சேர்ந்த ஒரு 4-5 தோழர்கள் பேர் தான் அதுல வந்து இருக்கு. விசிகால இருந்து நிறைய பேர் போன மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உங்களோட பதில்? நான் வந்து இப்பயே சொல்றேன், நான் விசிகா இருந்து எந்த தோழருக்கும் நான் ஃபோன் பண்ணி நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான் இணைய போறேன், நீங்க வாங்க நான் கூப்பிடவே இல்லை. நான் யாருக்கும் ஃபோன் பண்ணி யாருக்கும் அழைக்கல. நான் வந்து என்னுடைய அடிப்படையில் இருக்கிற தோழர் கூட சேர்ந்து தான் நான் வந்து திராவிட முன்னேற்ற இணைஞ்சினேன். இப்போ நான் இணைஞ்சது வந்து இப்போ இந்த 2 நாளாக பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது தமிழ்நாடு முழுக்க பல 100 ஃபோன் கால்ஸ் வந்து எனக்கு வந்துட்டு தான் இருக்கு. அந்த ஃபோன் கால்ஸ் முழுக்க நான் வந்து லிஸ்ட்டே தேடிட்டு தான் இருக்கேன். இப்போ அதை வந்து எப்படி வந்து இப்போ அது ஒரு மறுபடியும் வந்து இப்போ அத்தனை தோழர்கள் வராங்க. இப்போ அவங்கள வந்து மறுபடியும் வந்து கட்சியில வந்து இணைக்கக்கூடிய வேலையை நான் பார்த்துட்டு. சார், அதே எஸ் பாலாஜி வெளிச்சம் டிவி தொடர்பாகவும் சில விஷயங்களை வந்து பேசுறாரு. நீங்களுமே உங்களோட பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து அது அப்படியே தொடரும், எழுச்சி தமிழருக்காக தொடங்கப்பட்டது அப்படியே தொடரும் அப்படின்னு பேசியிருந்தீங்க. அதை வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அது வந்து ஏற்கனவே எழுச்சி தமிழரால உருவாக்கப்பட்ட, அதாவது திருமாவர்களால உருவாக்கப்பட்ட ஒரு சேனல் தான். அவர் வந்து அதுல வந்து ஒரு பங்குதாரராக தான் இருந்திருக்காரு. அவர் வந்து ஏதோ விட்டு கொடுக்குற மாதிரி அதை வந்து பேசுறாரு. கிரெடிட் எல்லாம் அவர் எடுத்துக்க பார்க்கிறாரு. வெளிச்சம் டிவிக்கான அந்த கிரெடிட்டை நீங்களே எடுத்துக்க பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரியும் சில விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. அதுக்கு உங்களோட பதில்? இதெல்லாம் வந்து பேசக்கூடாதுன்னு தான் பொதுவெளியில ஒரு கட்சியுடைய விஷயத்த பேசக்கூடாதுன்னு தான் நான் ரொம்ப விர காலமாக நான் பொறுமையா இருந்தேன். அது வந்து பாலாஜி வந்து அந்த ப்ரெஸ் மீட்ல அவரா பேசினாரா இல்லை அவரை வந்து எழுச்சி தமிழ் அனுமதி பெற்று பேசினாரான்ற சந்தேகம் எனக்கு ஒன்று இருக்கு. அது மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கிறதுனால நானும் வந்து பேச வேண்டிய நிர்பந்தத்துக்கு நான் ஆளாக்கப்பட்டிருக்கேன். இந்த சேனல் வந்து ஆரம்பிக்கும் பொழுது, அதாவது எழுச்சி தமிழ் வந்து மக்களிடத்துல வாங்கப்பட்ட அந்த கோல்டு வச்சுதான் இந்த சேனல் வந்து ஆரம்பிச்சுன்னு சொல்றாங்க. அதாவது அந்த பணம் போதாது. அது மேற்கொண்டு பணம் தேவைப்பட்டதுனால எழுச்சி தமிழ் நானும் பேசிதான் அதாவது விசிகா சார்பில் 60%, அதாவது பனையூர் பாவம் மட்டும் 40% சேர்த்து தான் அந்த ஃபர்ஸ்ட் அந்த சேனல் ஆரம்பிச்சு இப்பயும் வந்து 40% ஷேர் வந்து என்கிட்ட தான் இருக்குது. ஆரம்பித்தோம். இதெல்லாம் வந்து டெக்னிக்கலாக ஒரு சில வேர்ட்லாம் வந்து பாலாஜிக்கு தெரியாது. நான் டீப்பாக போய் பேசுறேன்னா இது எல்லாமே எனக்கும் எழுச்சித்தரம் மட்டும் தெரிஞ்ச விஷயம் தான். அது செகண்ட் லைன் லீடர்ஸுக்கு கூட வேற யாருக்கும் தெரியாது. நான் இதை யாருக்கும் நான் ஷேர் பண்ணது கூட கிடையாது. இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது.
இப்போ வந்து அது பாலாஜி வந்து பேசுனதுனால நான் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக இருக்கு. ஆனால் இதான எப்பயுமே நான் பொதுவே நான் சொல்லிக்க மாட்டானது. சார், வெளிச்சம் டிவியோட உருவாக்கத்துல பொருளாதார ரீதியான விஷயங்களை தாண்டி உங்களோட பங்களிப்பு அப்படிங்கிறது வேற என்ன விஷயங்கள் சார் இருக்கு? இன்னைக்கு காலகட்டங்களில் ஒரு சேனலை வந்து ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பித்து அந்த சேனல் வந்து மக்களிடத்தில் போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சவாலான காரியம். 2016 காலகட்டங்களில் அப்போ வந்து அனலாக் பீரியட் அது. அப்போ டிஜிட்டல் கிடையாது, செட்டாப் பாக்ஸ் கிடையாது, அனலாக் பீரியட். ஓகே. அனலாக் பீரியட்ல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து 10 ஆப்ரேட்டர் இருப்பாங்க, தாலுக்கு வாரிய ஆப்ரேட்டர் இருப்பாங்க. அது குறைந்தபட்சம் வந்து ஒரு அதாவது ஒரு கண்ட்ரோல் ரூம் வச்சிருக்க ஆப்ரேட்டர் ஒரு தாலுக்காவுக்கு ஒருத்தர்னா கூட நேரடியாக ஒரு 500 ஆப்ரேட்டர் மேலே இருப்பாங்க. அந்த 500 பேரையும் நேரில் போய் சந்திச்சு அவங்ககிட்ட வந்து நம்ம சேனலை பற்றி சொல்லி அந்த சேனலை வந்து கிரவுண்டில் தெரிறதுக்கு நம்ம வந்து வேலை பார்க்கணும். நான் பேசிக்கலி நம்ம வந்து ஒரு கேபிள் டிவி ஆப்ரேட்டர்ன்றதால தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா கேபிள் டிவி ஆப்ரேட்டர்ஸும் எனக்கு நெருங்கிய நண்பர்கள் தான் எனக்கு. அதில் வந்து அடிப்படையில் தான் இந்த சேனலை வந்து கிரவுண்டில் வந்து எடுத்து போய் சேர்த்தது மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு அது. அது 2 மாத காலமாக வந்து இந்த தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு டூர் மாதிரி சுற்றி இந்த வெளிச்சம் தொலைக்காட்சி கிரவுண்டில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மிக அரும்பாடுபட்டு தான் இந்த சேனலை கொண்டு போய் சேர்த்துருக்கு. எஸ் பாலாஜி இன்னொரு ஒரு விஷயத்தையுமே சொல்றாரு சார். என்னன்னா, இப்ப நாங்க பொறியாளர் இருக்கோம், கட்சி சார்பா ஒரு கட்டடம் கட்டுறோம்னா இப்ப எங்க கிட்ட சில ஆலோசனைகள் நாங்களா முன் வந்து செய்யறோம் அப்படின்னா அதுக்காக அந்த கட்டடத்தை என்னோட சொந்தம்னு சொல்லிட முடியாது. அப்படியான ஒரு விஷயத்தை தான் தற்போது வந்து பன்னீர் பாபு வந்து சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு உங்களோட பதில்? எஸ் பாலாஜி வந்து இது வந்து சேட்டலைட் சேனல். இது சேட்டலைட் சேனல்ல அது ஃப்ரீக்வன்சின்னு இருக்குது, இதுல வந்து டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, இதில் ஏகப்பட்ட அதாவது புரிஞ்சிக்கக்கூடிய முடியாத ஒரு விஷயங்கள் நிறைய இருக்குது. அவர் புரியல, அவர் பில்டிங்கை பற்றி பேசியிருக்காரு. அது அவருக்கு வந்து நான் பெருசாக விளக்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நேற்று எனக்கு வெளிச்சம் டிவியில் எனக்கு என்ன வந்து சோர்ஸ் இருக்குது, எனக்கு என்ன பங்களிப்பு இருந்தது நேற்று ப்ரெஸ் மீட் நான் சொல்லியிருக்கேன். அது என்னுடைய ஷேர்ஸை காமிச்சிருக்கேன். இப்போ அவர் தேவைப்பட்ட அவர் பதில் சொல்லிட்டோம் எனக்கு. ஓகே சார், விமர்சனங்கள் அப்படிங்கிறதையும் தாண்டி நீங்க வந்து கிட்டத்தட்ட 20 வருடம் கட்சியில வந்து பயணிச்சிருக்கீங்க. படிப்படியான முன்னேற்றம் அப்படிங்கிறது தான் கட்சிக்கு வந்து கிடைச்சிருக்கு. கடந்த முறை கூட ஒரு 6 இடத்துல 4 இடம் வெற்றி அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டா பார்க்கப்பட்டது. ஆனா இந்த முறை நீங்க வந்து விமர்சனங்களை தாண்டி இந்த முறை வந்து தேர்தல் நேரத்துல எடுக்கப்பட்ட சில முடிவுகள் வந்து நிறைய பின்னடைவுகளை கட்சிக்கு உருவாக்கிருச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? அது நான் சொல்ல தேவையாது. அது வந்து இன்னைக்கு கிரவுண்ட்ல வந்து கட்சிக்கு வந்து மிகப்பெரிய பின்னடைவை தான் உண்டு பண்ணியிருக்காது. அது வந்து பொதுமக்கள் மத்தியிலையும் சரிதான். அது மற்றபடி எட்ஸமில் வந்து ரொம்ப அவரை ஃபாலோ பண்ண, அவரை நேசித்த எல்லாருமே வந்து அதை வந்து ஒரு பின்னடைவை தான் பேசுகிறாங்க. சார், இன்னைக்கு நீங்கள் வந்து கட்சியை விட்டு வெளியேறி இருக்கீங்க. இருந்தாலுமே விடுதலை சிறுத்தைகளோட ஒரு முக்கியமான ஒரு கோஷம் அப்படிங்கிறது அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது. வன்னியரசுமே இன்னைக்கு வந்து அமைச்சராக இருக்காரு விசிகாவின் சார்பில். இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? வன்னியரசு இந்த கட்சியில் வந்து நீண்ட காலமாக பயணித்த ஒரு தோழர். அவர் வந்து இப்போ அந்த தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு அந்த திண்டிவனம் தொகுதி காலையிலேருந்து இழுபறியாக தான் இருந்தது. அது கடைசியாக வந்து ஒரு 8-9 மணி தான் வந்து அந்த ரிசல்ட் வந்து கிடைச்சிது. அது அந்த அவர் வெற்றி பெற்றார்ன்ற செய்தி கேட்ட உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவருக்கு வந்து நான் வாழ்த்துன்னு சொல்கிறேன் அவருக்கு. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான் எனக்கு. ஆனால் வந்து அமைச்சரவையில் பங்கேற்றது வந்து யார் கூட சேர்ந்து அமைச்சரவை பங்கேற்றார் என்பது தான் ஒரு கேள்வி. சார், இவ்வளவு நேரம் ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. உங்களோட புதிய பயணம் சிறக்க வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.